நிறைய பேருக்கு எது இருக்கோ இல்லையோ நிறைய கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும் இருக்குது. கிரெடிட் கார்டு வந்துருச்சு, மொபைல் வாங்க, லேப்டாப் வாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்க, எல்லாமே வாங்கிட்டு இஎம்ஐ தான் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் எப்படி அந்த இஎம்ஐ சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder of Credit Card. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிரெடிட் கார்டு பற்றி வீடியோ போட்டிருப்போம். அதில் கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருப்போம். எப்படி நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க, எங்கே எக்ஸ்ட்ரா இஎம்ஐலாம் பிடிக்கிறாங்க அந்த வீடியோ போட்டிருப்போம். அது என்ன பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எப்படி கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஏற்கனவே வாங்கியாச்சு, அதை எப்படி நம்ம சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம்னா, பெரிய இஎம்ஐஸ்னால் அதை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ். இது வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த சின்ன சின்ன கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ்லாம் எப்படி சீக்கிரமாக முடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐஸை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. நார்மலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் 2 மெத்தட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவலான்ச் மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்னோபால் மெத்தட். ஃபஸ்ட்டு அவலான்ச் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் பனி சரிவை பார்த்துருப்பீங்க. இப்போ பனி வந்து சரிஞ்சு வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும், அப்படியே கம்மியாகி கடைசியில் கம்மியாகும். இல்லை நீங்கள் நார்மலாக வந்துட்டு மண் சரிவு கூட பார்த்துருப்பீங்க. கார்லலாம் மண் சரிஞ்சு வரும், மழையிலலாம். அது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு சரியும் போது பெருசாக ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா பொறுமையாக கம்மியாகும். இதை தான் அவலான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி இஎம்ஐ சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றும் கிடையாது, அந்த மெத்தட் மாதிரியே எது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த இஎம்ஐ தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். இப்போ சும்மா ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கேன், இந்த இதில் பார்க்கலாம். இப்போ 3 கிரெடிட் கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோன் எவ்வளோ, இஎம்ஐ எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னா 70,000 வாங்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15% வாங்கி வச்சுருக்கீங்க. எவ்வளோ மந்த்லி மினிமம் டியூ கட்டுற மாதிரி இருக்குன்னா 4,000 கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டில் வந்து 20,000 வாங்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு எவ்வளோனா 13%, 800 மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000, 11%, அதுக்கு எவ்வளோ கட்டுறீங்கன்னா 2,200. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மினிமம் டியூ மட்டும் கட்ட போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம இந்த இதில் கட்ட போகிறோம். இந்த 3 கிரெடிட் கார்டும் கட்ட போகிறோம். அது எப்படி வந்து பிளான் பண்ணி கட்டுறது, எப்படி மேத்தமெட்டிக்கலாக பிளான் பண்ணி கட்டுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம 10,000 போட்டிருக்கோம், உங்கள்கிட்ட 15,000 இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். 20,000 இருந்தால் கூட நீங்கள் இந்த இதில் போட்டுக்கணும். இந்த எக்ஸல் நான் கீழேயும் தரேன், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ பண்ணுறோம், 10,000 பண்ணுறோம். நார்மலாக நம்மளுக்கு மினிமம் பேமெண்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,000 வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது, 3,000 இருக்க போகுது. இந்த 3,000 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு, அதுக்கு தான் 15% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3,000 மாதம் எக்ஸ்ட்ரா கட்ட போகிறோம். அப்படி கட்டினா என்ன ஆகும், அதை தான் நம்ம இப்போ கால்குலேஷனில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அந்த மாதிரி கட்டியிருந்தால் என்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, 3,000 எக்ஸ்ட்ரா. அந்த 3,000 எது கட்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐக்கு 4,000 கட்டுறது, நம்ம 7,000 கட்ட போகிறோம். இந்த மாதிரி கட்டினீங்கன்னா என்ன ஆயிரும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இஎம்ஐ எத்தனை மாதத்தில் முடிக்கிறீங்கன்னா 11 மாதத்தில் முடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐ என்ன பண்ணிடுவீங்க, 11 மாதத்தில் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு எது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்கு வந்து கட்டுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து எது கட்டுறோன்னா அந்த 20,000 கட்டுறோம், 800 நார்மலாக கட்டுறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ எவ்வளோ கட்டுறோன்னா 7,000 கட்டுறோம். அது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த 2 மாதத்துலேயே அதுவும் முடிஞ்சிருச்சு. தேர்டு கடைசியாக இருக்குது 50,000. இது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு 14வது மாதத்துலேருந்து கட்டுறீங்க. அது கட்டினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16 months, ஒரு எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 4 மாதத்தில் முடிச்சாச்சு. 1.5 வருஷம் கிட்ட நம்ம என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே சேர்த்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்கன்னா 12,449, கிட்டத்தட்ட 12,500 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலான மெத்தட். இப்போ மேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு மெத்தட். ஆனால் மேத்தமெட்டிக்கல்லாம் இருக்குது, சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம எல்லோரும் மனுஷங்க தானே. மனுஷங்களுக்கு பார்க்கும்போது இப்போது இந்த ஒரு இஎம்ஐ முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 11 மாதம் கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் 11 மாதம் ஃபஸ்ட்டு இஎம்ஐ முடிக்கிற வரைக்கும் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே வந்து ப்ரெஷர் இருக்கும், நம்மளுக்கு கடன் இவ்வளோ இருக்கே, அந்த மாதிரி மென்டலாக வந்து பாதிப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு தான் இன்னொரு மெத்தடும் வச்சுருக்காங்க. என்னென்னா மேத்தமெட்டிக்கலாக இந்த மெத்தட் இருக்குது, சைக்காலஜிக்கலாக எப்படி நம்ம ஈஸியாக முடிக்கிறது, நம்ம சைக்காலஜி மைண்ட் செட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்காக தான் அடுத்த மெத்தட் இருக்குது. அடுத்த மெத்தட்
மெத்தட் பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்னோபால்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஃபாரின்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்னோபால் சின்ன ஒரு பால் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்னோபாலை சின்னதாக கையில் உருட்டி விடும்போது அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நல்ல பெரிய பாலாக ஆகும். நம்ம இதில் சொன்னால் சுனாமின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு அலைன்னு வச்சுக்கோங்களேன், அலை ஃபார்ம் ஆகுதுன்னா பார்த்துருப்பீங்க, எப்போதுமே சின்னதாக ஃபார்ம் ஆகும். அது போக தான் என்ன ஆகும், கரைக்கிட்ட வரும்போது தான் பெருசாகும். அந்த மாதிரி தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு எது சின்னதாக இருக்கோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு அடுத்தது எது அதிகமாக இருக்கோ அது கடைசியில் இது பண்ணலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேம் விளையாடும் போது பார்த்துருப்பீங்க, எப்போதுமே நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் எப்போதுமே ஈஸியாக தான் இருக்கும். எதுக்குன்னா உங்களை அந்த கேமோட அடிக்ட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு நல்லா அது அடிக்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்ட லெவலில் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் அந்த கஷ்டமான லெவல் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாடும் போது என்ன ஆகிடும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கேமோட அக்கஸ்டம் ஆகிடுவீங்க, நல்லா வந்து ஒரு பழகிடுவீங்க. பழகணும்னு உங்களுக்கு தெரியும் எந்த இது வந்தால் எது யூஸ் பண்ணலாம், எந்த இது வந்தால் எது யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஈஸியாக கொடுப்பான். அந்த மெத்தட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேஜுக்கு வந்தாச்சு. பழைய பேஜுக்கு வந்துட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா அவலான்ச் மெத்தடில் இருக்குது. அது என்னென்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு, எது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பே பண்ணுறோம். இப்போ நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறோம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்னோபால். இப்போ ஸ்னோபாலுக்கும் அவலான்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அவலான்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பே பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எது கம்மியாக இருக்கும், எதில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணுறோம். இதில் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பேலன்ஸ் தான் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இதில் 70,000 இருக்குது, 50,000 இருக்குது, 20,000 இருக்குது. இதில் எது கம்மியாக இருக்குன்னா 20,000 நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எதுனா 50,000, நெக்ஸ்ட்டு 70,000. ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த மெத்தடை மாற்றும் போதே அவங்களே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெத்தடை மாற்றும் போதே எது ஃபஸ்ட்டு அதிகமாக கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த இதுலாம் கொடுத்துருவாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், அந்த விஷயங்கள்லாம் இதிலே இருக்கும். இப்போ நம்ம எப்படி அதை எத்தனை மாதத்தில் முடிக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். எதுக்குன்னா கிரெடிட் கார்டு நம்பர் 2 20,000 EMI வாங்கி வச்சிருந்தாலும் அதுக்கு பே பண்ணுறோம். அதுக்கு நார்மலாக நம்ம மினிமம் எவ்வளோ கட்டணும்னா 800 தான் கட்டுறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 3,000 சேர்த்து கட்டுறோம். அந்த மாதிரி கட்டும் போது உங்களுக்கு 6வது மாதத்துலேயே, வெறும் 6 மாதத்துலேயே என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு EMI முடிச்சாச்சு. அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு மீதி 2 EMI தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஓகே நம்ம ஒரு EMI முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த EMI யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு EMI எது இருக்கோ அதை வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே கட்டுறீங்க. அது எத்தனை மாதத்தில் முடியுதுன்னா 13 மாதத்தில் முடியுது. அதுக்கு அடுத்தது கடைசியாக இருக்குது, அதை பே பண்ணுறோம். அதுவும் எவ்வளோனா கிட்டத்தட்ட 16 மாதத்தில் முடிஞ்சிடும். ரெண்டுமே ஒரே மாதம் தான். நீங்கள் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 16 மாதம் தான் எடுத்திருக்கு, இதுலேயும் 16 மாதம் தான் எடுத்திருக்கு. ஆனால் இதில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் EMIs வந்து சீக்கிரமாக முடிக்கணும். ஃபஸ்ட்டு எந்தெந்த சின்ன சின்ன EMIs இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக முடிக்கிறோம். அந்த மாதிரி பண்ண முன்னாடியே சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக ஓகே தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது கடைசியில் தான் கட்டுறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா 13,167 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 600 700 கட்டுற மாதிரி இருக்கும். இது சின்ன அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு போகும்போது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். அது என்ன ஆகலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு EMI முடிக்கும் போது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, ஒரு வருஷம் கழிச்சு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, அது சேர்த்தும் கட்டலாம். அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக முடியும். இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் வாங்குறது தப்பா, கிரெடிட் கார்டு நல்லதா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டில் எப்படி ட்ராப் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, எப்படி நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க அந்த வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 மெத்தட் நான் சும்மா சம்மதிக்காக சொல்லிடுறேன். அவலான்ச் மெத்தட் ஒன்று இருக்குது, ஸ்னோபால் மெத்தட் ஒன்று இருக்குது. அவலான்ச்னா பனி சரியும் போது எப்போதுமே பெருசாக ஸ்டார்ட் ஆகும், வரும்போது சின்ன சின்னதாக ஆகி கம்மியாக ஆகி கீழே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பே பண்ணும்போது எது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுங்க. அப்புறமா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறது செகண்டு தேர்டுன்னு பே பண்ணுங்கள். இந்த மாதிரி பே பண்ணும்போது மேத்தமேட்டிக்கலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். ஆனால் மேத்தமேட்டிக்கலி இது கரெக்டாக தான், ஆனால் சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு தான் அடுத்த மெத்தட் இருக்குது, ஸ்னோபால் எஃபெக்ட். அதில் போனீங்கன்னா என்னென்னா எது பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க, பேலன்ஸ் எது கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பே பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு லெவலையும் சீக்கிரமாக முடிக்கலாம். கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் 10 கிரெடிட் கார்டோட எதுவும் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒன்று க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே உங்களுக்கு இன்னும் 9 தான் இருக்குது, இன்னொன்று க்ளோஸ் ஆச்சுன்னா 8 தான் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்னோபால் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா
இதையும் ஸ்டடி எடுத்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா எது வந்து நல்லா ஒர்க் ஆகுது, எதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னோபால் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணதான் ஸ்டடி இருக்குது. என்னென்னா ஒரு கேம் மாதிரி தானே இது, அதனால் கேம் நிறைய பேர் பிடிக்கும். அதனால் ஸ்னோபால் யூஸ் பண்ணி நிறைய பேர் க்ளோஸ் பண்ணதாக தான் ஸ்டடி இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போது நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, சின்ன பசங்களாக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு 20 இயர்ஸ் 24 இயர்ஸ் இல்லை 30க்குள்ளே இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்னோபால். என்னென்னா உங்களுக்கு கேம்லாம் கொஞ்சம் பிடிக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கவங்க ஒரு 40-50 வயசில் இருக்கவங்களாம் கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு என்னென்னா இந்த கேம்லாம் வேணாம், நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ, எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணணும் தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டைலில் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா கூட வீடியோ இருக்குது, அது கூட பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட் டெப் பேட் டெப்னு ஒன்று இருக்குது. என்னென்னா நல்ல கடனும் இருக்குது, கெட்ட கடனும் இருக்குது. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், எது கடன் வாங்கலாம், எது கடன் வாங்கக்கூடாது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.